பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் இலங்கை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மோடியின் இலங்கை பயணத்தின்போது இருதரப்பும் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் தமிழக மீனவர் பிரச்சினையில் மிக முக்கியமான தீர்வும் மோடியின் இந்த பயணத்தின்போது உருவாக்கப்படலாம் என்கின்றன டெல்லி தரப்பினர். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு இலங்கை பயணம் மேற்கொண்டிருந்தார். அதன் பின்னர் அடுத்த மாதம், அதாவது 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கைக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், மோடியின் இலங்கை பயணத்தின் போது இருதரப்புக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இலங்கையின் கிழக்கு பகுதியான திரிகோணமலை சம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய ஒளிமின் உற்பத்தி நிலையத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் இந்தியாவுக்கு முதலில் வருகை தந்தார். அப்போது இந்தியா இலங்கை இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் விவாதிக்கப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் பிரதமர் மோடியின் பயணத்தின் போது இறுதி செய்யப்பட உள்ளன. மீனவர் பிரச்சினைகளுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்பதும் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மோடியின் இலங்கை பயணத்தின் போது தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அல்லது தீர்வு முயற்சிகள் எட்டப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்படுவது, சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவது மிக பெரும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. இதனால் தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை வெளிப்படுத்தியாக வேண்டிய கட்டாயம் உள்ளது. அண்மையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தமிழ்நாடு மற்றும் புதுவை மீனவர்களின் பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது மீனவர்களின் கோரிக்கைகள் விவரிக்கப்பட்டன. இந்த பின்னணியில்தான் பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் போது மீனவர் பிரச்சினைக்கும் ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது.